अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदको ज्ञान राजा सुपात्र तया टविता महापुण्य राशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा राम कृष्ण हरि जय जय राम
रूप पागतालोचनी रूप पागतालोचनी
जय जय विठो भार कुमाई जय जय विठो भार कुमाई कोणाचे हे घर हा देह कोणाचा 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 आत्मा राम ज्याचा तोही
सर्व संतांनो कोणाचे घर हा देह कोणाचा 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 आत्मा राम ज्याचा तोची जाणा आत्मा राम ज्याचा तोची जाणा कोणाचे हा विचार विवेके सरावा मी हा विचार विवेके सरावा मी हा विचार विवेके
संत श्रेष्ठ ஞானேஸ்வர மாவுலியினுடைய கீர்த்தனை அனுபவிச்சோம். संतांची माऊली, ज्ञानियांच्या माऊली, ज्ञानियांचा राजा ज्ञानदेव, विष्णूचा अवतार. ஒரு சந்தனுடைய சிரேஷ்ட நிலையில விஷ்ணுச்சா அவதாரங்கிற ஒரு பாவம் தெரிஞ்சு கூட
ஞானேஸ்வர் மாவுலியினுடைய ஆரம்ப கால சரித்திரத்துல நிறைய அவமானங்கள், அர்த்தமில்லாத பழிச்சொற்கள், மனிதனுக்குள்ள எண்ணத்துக்காக அவமரியாதை உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ங்கிறது அவரவர்களுடைய கருத்து தானே தவிர ஞானத்தை வச்சு எல்லாரையும் சமதிருஷ்டியில பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் ஞானேஸ்வர் மாவுலி ஒரு குலத்தில் அவதாரம் பண்ணி அந்த குல அம்சத்தில் 4 பேர்கள் முக்கியமான அங்கங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில். சாட்சாத் பரம ஈஸ்வரன் நிவೃத்திநாத், ஞானத்தின் சக்கரவர்த்தியாக சாட்சாத் ஸ்ரீஹரி வைகுண்டவாசி விஷ்ணு அவதார், संत श्रेष्ठ माऊली ज्ञानेश्वर, शोभिकणंगता शोभान देव பிரம்மதேவனுடைய அம்சமாக எதுவும் யாருக்கும் குறைவே கிடையாதென்ற பராசக்தியினுடைய அம்சமாக முக்தாய் கடைக்குட்டியாக அவருடைய ஆரம்ப கால சரித்திரம் அப்படித்தான் போகிறது. மாவுலி ஞானேஸ்வர் பிறந்த இடத்தில் அவர் தகப்பனாருடைய பூர்வாசிரமத்தில் ஏற்பட்ட சில தவறுகளால அறிந்து செய்யவில்லை ஒரு தாக்கம். ஆனால் அந்த காலம் எப்படி இருந்தது என்று முக்கியம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்குது. அந்த முறையை யாரும் தாண்டக்கூடாது, படியை தாண்டக்கூடாது. இது அந்த காலம், ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் காலம். ஏன் அப்படி காலம் யாரும் கேட்பதற்கு உரிமை கிடையாது. காலத்தின் கோலம் சொல்வாரு, அது அப்படித்தான். அவர்களுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கு, அவர்களுடைய பிரபாவம் என்ன இருக்குன்னு வெளியே வர வரைக்கும் தெரியாது. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் சொல்வார். உணர்வு கண்டும் எள்ளாமை வேண்டும். உருவம் மட்டுமல்ல, உணர்வையும் கண்டு எள்ளாமை வேண்டும். சாமானியனாக இருக்கலாம், சாமானியனை போல நடந்து கொள்ளலாம். ஆழ்ந்த இறை உணர்வு இருக்கும். காலத்தில் தான் பகவான் அந்த மதகை தடர்ந்து விடுவான். அந்த ஞானம்ங்கிற ஒரு வெள்ளம் வந்து வெளியில் விழணும். அதில் எல்லோரும் திவலைகளாக அனுபவிக்க வேண்டும். சாமானியன் அப்படிங்கிற உணர்வு பகவானுக்கு உண்டு. நேர கொண்டு வந்து விட்டா யாரையுமே ஒத்துக்கிறது இல்லமா. ஜனங்கள் என்றால் நரனாக அவதாரம் எடுப்பது. நரனாக அவதாரம் எடுப்பதற்கே ஒரு குடிப்பனை வேணும் சொல்றார் ஞானேஸ்வர் மாவுலி. சொல்றார், நித்ய நேம நாமி தோ பிராணி துர்லப, Hari
நித்திய நேம நாமி தோ பிராணி துர்லப. ஒரு நரனாக பிறந்ததுக்கு சொன்னேன் இல்லையா, நரனாக பிறந்ததே உயர்ந்த ஜென்மம். बहुत जन्मांति जन्मलासी नरा 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 बहुत जन्म सोयरा करियाता. बहुत जन्मांति जन्मलासी नरा தேவத்து சோயரா கரியதா. அதுக்கு மேல உனக்கு விவகாரமே கிடையாது. உன்னால் முடிந்ததை நீ செய்ய வேண்டும். அவரவர்களால் முடிந்ததை அவரவர்கள் செய்ய வேண்டும். அவரவர்களுக்கு இட்ட தர்மத்தை இயன்றவரை முயன்று செய்ய வேண்டும். தர்மம் சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு கட்டுப்பாடு தான். இவரவர்கள் இதை செய்தால் நன்றாக இருக்கும். அப்பொழுது என்ன ஆகும்னாக்க, ஒரு பரஸ்பர பிரதிகூல்யம் கிடைக்கும், சமுதாயத்திற்கு லாபம் கிடைக்கும். எல்லார் வேலையும் ஒருவரே செய்ய முடியாது. அப்படித்தான் இந்த 4 வர்ணங்கள் வந்தது. இந்த 4 வர்ணங்களில் தலையான வர்ணமாக ஒன்று. அந்த வர்ணத்தில் வருவதற்கு ஏற்கனவே அவர்கள் செய்த சிறிய தபோபலம், சிறிய நாமபலம், இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு அந்த கிருபை கிடைச்சது. யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற கருத்தே தவறு. மாவுலி ஞானேஸ்வர் பின்னாடி சொல்றார், தன்னுடைய அனுகிரக பாஷ்யமாக ஞானேஸ்வரில நிறைய சொல்றார். கீதா அலங்கார நாம ஞானேஸ்வர். கீதையினுடைய அலங்காரம் பாமரனுக்கு புரியும். ஞானேஸ்வர் இங்கு பகவத்கீதையை சொன்னால் பிரத்யேகமாக உள்ள சாதுக்கள், சந்தர்கள், ஞானிகள் அவர்கள் சொன்னால் தான் பகிர்ந்து பகிர்ந்து நம்மை உணர வைப்பார்கள். உதாரணங்களை அங்கங்கு சொல்வார்கள். அந்த உதாரணத்திலிருந்து நம்மளுடைய சித்தத்தை தூண்டுவார்கள். அந்த தீபம் எரியும் பொழுது எப்பொழுது அது அந்த கருமையான பாகம் லேசாக சுருங்கிக் கொண்டே வரும்போது ஒரு சிறு குச்சியை வச்சு தூண்டினால் அந்த தீபம் திருப்பி நன்றாக எரியும். காரணம், அந்த சிறு குச்சியாக சந்தர்கள் வருகிறார்கள். அந்த தீபமாக ஞானத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறாள். இந்த ஞானத்தை உபதேசமாக காட்டுவதற்கு தான் கீதா. இந்த கீதையை எளிமைப்படுத்தி கீதா அலங்கார நாம ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி பகவான், ஞானதேவ் பகவான் தான் சொல்லுவார். கீர்த்தன்கர் பகவான் சொல்லப்படாமல, முதலே பகவான் சொல்லிட்டு அப்புறம் பகவானை பத்தி சொல்றார். பகவான் உங்களுக்கு பகவானாக தெரியாவிட்டால் நீங்க உங்களுடைய நிலை என்ன? சமுதாயத்தில் பகவான் பகவானாக தெரியாமல் வந்து இறங்கிவிட்டால் உங்களுடைய நிலை என்ன தெரியாது. ஒரு அல்ப உதாரணம், சந்த் பாரதி, சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒரு நிலை நமக்கு ஒன்றும் தெரியல. அசாத்திய ஆழம் பக்தி பராசக்தி மேல. காலப்போக்கில் பாரதியினுடைய நிலைகள் தெரிஞ்சது. அவரிடம் இருந்த பக்தியினுடைய கவித்துவத்தான் ரசிச்சார்கள் சந்தர்கள், ஞானிகள். அந்த காலத்தில் காலத்தோட ஓட்டம் அப்படி. சுதந்திர தாகத்துக்காக எல்லாரும் பாடுபட்டார்கள். பாமரர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தர்ம நிலைகளை வெளிப்படுத்த. நாம் அபராதத்திற்குள்ளாயிருக்கும், நியாயம் இல்லாமல்னு ஒரு தூண்டுதலுக்காக கொடுத்தார். கவலைப்படல, தனக்கு என்ன நேரும் என்று கவலைப்படல. அந்த நிலையில் உள்ளவர்கள் சந்தர்கள். அந்த நிலையில் தான் மாவுலி ஞானேஸ்வரன் தான் தனக்கு என்ன நடக்கும்ன்றது கவலைப்படவில்லை. ஆழந்தி கஷேத்திரத்தில் படாத பாடுபட்டார்கள் அந்த 4வரும். நிவೃத்தினார், சந்த் சிரேஷ்ட ஞானேஸ்வர், சோபான், முக்தாய். பேழப்பட்ட பராக்கிரமம் உள்ளவர்கள்னு தெரிய வைக்கணும். தெரிய வைக்கிறதுக்கு காலத்தோடு ஒட்டி தெரிய வச்சாதான் அந்த பராக்கிரமம் சந்ததிகளாக நிலைச்சு நிற்கும். ஒரு பாரம்பரியமாக இடம், பாரம்பரியமாக ஆகவே ஒரு சொல்றாரு. இந்த நாமத்தை பிரகடனம் பண்ணி நாமத்தினுடைய சிரேஷ்டத்தை எடுத்து சொல்லி நாமத்தினுடைய ஆழத்தினுடைய பிரேமம் தான் கீதையினுடைய சாரமாக வந்தது. அந்த அலங்காரத்தை மக்களும் பாமரனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானேஸ்வரியை எளிமைப்படுத்தி அதை
தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்த சந்தர்களை எல்லாம் பாமரர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இந்த ஞானேஸ்வரி அவர்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக போய் எளிமையான சிந்தனைக்கு உயர்வான கருத்துக்களை ஒரு பிரிட்ஜிங் பண்ணுவோம்னு சொன்னார். பாலமாக அமையுங்கள். பெரிய சித்தாந்தத்தை பாமரனுக்கு எளிமையாக போவதற்கு ஞானேஸ்வரியை எடுத்துரைத்து ஓர் 2 அடிகள் 2 அடிகள் 2 அடிகளாக வந்து அதை எடுத்து கொடுத்து மனிதர்களை தைரியமாகவும், நாம் எந்த விதத்திலையும் குறைந்ததில்லை, நீ யார் அப்படின்னு சொன்னா அவன் சொல்ல வேண்டாம், பக்கத்துல சொல்லணும் ஓ மாவுலி, அவனுடைய சொல்லுவான் மௌலி. ஓ மாவுலின்னு சொன்னா தன்னை அட்டென்ஷன் சீக்கிக்காக கூப்பிடுறாருன்றதுக்காக இல்ல. எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கார் அவர். அவர் யாருன்னு தெரியாது. அவர் கும்பாராக இருக்கலாம், மகாராக இருக்கலாம். வேத பாடசாலையில படிக்கிற குழந்தைகள் ஓடி வருவா வெறுங்காலோட. பண்டரிப்பூர் பாத யாத்திரையில் இந்த காட்சியை பார்த்திருக்கோம். ஆசை. பாடசாலையில வேதத்தை அழகாக தான் சொல்லிக் கொடுக்கிறார், அது தனி. அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த வேதத்தை சொல்வதற்கும் அவர்களுக்கு நிலைப்பாடுகள் இருக்கு. ஆனால் அதனுடைய சாரத்தை ஞானேஸ்வரில பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சாரத்தை எடுத்து பிழிஞ்சு அதை வடிகட்டி பாமரன் புரிந்து கொள்ளுகின்ற நிலையில் சொல்லிக் கொடுக்கிறார். துக்காராமும் அதை சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் 2 பேரும் சேர்ந்தால் ஒரு சகாப்தம்னு பேர். ஞானேன்னு துக்காராம். அவ்வளவுதான். என்ன தெரியும் உனக்கு? உனக்கு மகாவிஷ்ணுவை பற்றி தெரியுமா? ஏதோ தெரியும். சாட்சாத் பரம ஈஸ்வரனை தெரியும். ஆக நன்றாக தெரியும். ஏனால் பரமேஸ்வரன் நிர்குண ரூபமாக ஆலயங்கள் எல்லாம் இருக்கான். அவர்களுக்கு புரிந்ததோ புரியலையோ, தெரிந்ததோ தெரியலையோ, சித்தாந்தங்களை வைத்தில்லை. இறைவன் இருக்கிறான், அருள்வதற்காக இருக்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் ஒரு நிர்குண ரூபமாக இருக்கான். அவரை வழிபட வேண்டும் என்று மூதாதையர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், சந்தர்கள் சொன்னார்கள். பாமரர் அப்படித்தான் இருந்தான். அங்கிருந்து ஒரு படி எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்தார். ஏக்தம் ப்ரமோஷன். அவ்வளவு சாதுக்களுக்கும் எல்லாரும் கிளம்புங்க, உங்ககிட்ட நாமம்ங்கிற ஒரு பலம் இருக்கு, உங்களுடைய தாள் ஆகாசம் வரைக்கும் கேட்கணும். அதுக்காகத்தான் இந்த சின்ன தாளமே கிடையாது. இதை வச்சிருந்தா ஒரு மாதிரி பாப்பா வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா போறதுக்கு பாவம். பரிகாசம் இல்லை, எப்பேற்பட்ட தாளம் இது. நலிக்கு அதை போட்டு பழகின கிழவி கூட போடணும். அதாவது கிழவினா நான் சொல்றது உண்மையிலேயே கிழவி. ஒரு 80, குறைஞ்சபட்சம் 80 வயசு இருக்கும். அந்த தாளத்தை போட்டுட்டே இவர்கள் 2-2 வேகமா பட்டா 8க்கு ஒரு தரம் பண்ணலாம். ஒரு கணக்கு இருக்கு. 2னா 4 2 8, 2 2 4, 2 2 4 போட முடியாது. ஏன்னா அவ போடுற வேகம் வேறையா இருக்கும். அப்போ 4 2 8ல வந்து சேர்ந்துருவான். அப்ப எல்லாருமா சேர்ந்து வரும்போது போயிட்டு இருப்பா. நமக்கு என்ன கேட்கும்னா, இந்த 4 2 8 போட்டானே அவனும் அதே மாதிரிதான் கேட்கும். இந்த நடுவுல வயசான கிழவி, கிழவின்னா தமிழ்ல கிழவி, முதியோர், வயது முதிர்ந்தவள், முதிர்ந்தவர், மரியாதையோடு சொல்லணும். ஏன்னா தமிழ்காரர்களுக்கு சொன்னா ஏதோ செந்தமிழ் ஏதோ பொழிப்புற சொல்ற மாதிரி சொல்றாரு, தப்பா நினைச்சுட்டு போறாளே தான் கிழவின்னு. கிழவின்னு அவனு தப்பு இல்லை, வயதான். கிழவன் கிழவி தமிழ் அப்படி இருக்கு. ஆண் பெண் மாதிரி கிழவன் கிழவி வேற. ஏன் போறான் அப்படின்னா, ஞானேஸ்வர் இதெல்லாம் அனுபவ வாக்கியதையில தான் இந்த கீர்த்தனம் பண்றதுக்காக வரல. எல்லாருக்கும் வழிகாட்டணும். வழிகாட்டியவர் இஸ் அ கைடு. கைடாக எப்பவுமே கலிகாலத்துல ஸ்ரீஹரிதான் வரும். அது அவருடைய ஒரு உற்பத்தம், அவருடைய ஒரு மகத்துவம். அது காக்கும் தெய்வமாக இருக்கிறார் ஸ்ரீஹரி வைகுண்டவாசி. நீ நாமத்தை மற்றும் சொன்னால் போரும் அப்படின்னு உடனே பாமரனுக்கு சொல்லித்தரார் ஞானேஸ்வர். நித்ய நேம நாமி
तो प्राणी दुर्लभ. அப்பா பிராணிகளுக்கு பூச்சிகளுக்கு நிறைய ஜந்துக்கள் இருக்கு. கடைசி லெவல் மனிதன். மணி அதன்னு பிரிக்கணும். அப்படிதான் மனிதன்ற பேர் வந்து தமிழ். தமிழ் வந்து ரொம்ப பிராச்சீனமான மொழி. அதுல இருக்கிற நல்லதை ஒத்துக்கணும். ரொம்ப பிராச்சீனமான மொழி. தமிழ் தெரிஞ்சா சந்தோஷப்படப்பட்டுக்கலாம். உலகம் சொல்லுது 7 மொழிகள்ல முதல்ல தலையான மொழி தமிழ் தான். தமிழ் தெரியல, அடுத்தது என்ன மொழி தெரியுமோ தெரியல. வடமொழி காலத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அதனால வந்தது. ஏனென்றால் பொதுவாக மந்திர அக்ஷரங்கள் தமிழ்ல இல்லை. வடமொழியில வடமொழி ஆதிக்கம் பண்ணல. வடமொழியில சொல்லி கொடுத்தாங்க. எதுல எந்த ஹிந்தியில ஒரு பாஷையில சொல்லி கொடுத்தா அந்த பாஷையில தான் சொல்லணும். அதை மொழிபெயர்க்கும் போது ஸ்ருதி கலைஞ்சிரும். அதே மொழியில இருந்தா நல்லா எடுத்து சொல்லுது. தேவ பாஷைன்னா அதை குதர்க்கமான பாவத்தில் பார்க்க கூடாது. அதனால அந்த பாஷை சொல்ல. மாவுலி ஞானேஸ்வர் நினைச்சாரு, பாமரனுக்கு எப்படி தெரியும் அந்தந்த பிரதேச பாஷையில எப்படி புரியும்? அப்போ ஞானேஸ்வரியை மராட்டி பாஷையிலேயே சொல்லி, மராட்டி பாஷையில ஞானேஸ்வரியை சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற அவர் இன்னும் ஆரம்பிக்கல. மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிருக்கார். வைகுண்டவாசி ஸ்ரீஹரி அவருடைய அம்சம் இல்லையா சந்த மாவுலி ஞானேஸ்வர். சாதாரணமாக எளிமையாக இருக்கும் பொழுது ஏ மனமே ஜாலே பூர்ண விட்டல ஜாலே அந்தர்பாகி ரங்கி கேலே விட்டல சி விட்டல மனத்தா ஹரலே பாப பதரியாலே புண்ணியமாப்பான்னு அனுபவிச்சோம். எதுக்கு அதை அனுபவிக்க சொன்னார்னாக்க, ராம் கிருஷ்ண ஹரி விட்டல் விட்டல கேசவ மந்திரஹா ஜபாவா சர்வ கால யா வீண அசத்தா ஆணிக்க சாதன வாகத்தசே ஆன விட்டோபாச்சே அப்படின்னு இருக்கு. ஹரியை பத்தி விஸ்தாரம் பண்ணக்கூடிய உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு 4 பேர்கள் இருக்கா. சந்த் ஞானேஸ்வர், ஜெகத்குரு துகாராம், பாகவத சிரோமணி ஏக்நாத், சந்த் சிரேஷ்ட் மாவுலி நாம்தேவ். இவா 4 பேரும் சொல்லலாம். ஏன்னா உயர்ந்த நிலை. ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான், பெரிய நிலை. 4 பராக்கிரமம் உள்ள சந்துக்கள். நிவೃತ್ತಿ ஞானதேவ துகாராம் நாமதேவ். நிவೃತ್ತಿ ஞானதேவ் நாமதேவ் துகாராம். ஞானதேவ் துகாராம் சொன்னாலும் சந்தோஷப்படுவா, நாமதேவ் துகாராம் சொன்னாலும் சந்தோஷப்படுவா. ஞானதேவ் துகாராம் சொன்னா எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்து அடங்கிடும். அதனால பாமரனுக்கு எளிமையா நீ ஞானதேவ் துகாராம் சொல்லணும்னா சொன்னா என்னன்னா, என்னமோ ஞானதேவ் துகாராம் நாமதேவ் துகாராம் சொல்லணும், ஏக்நாத் நாமதேவ் துகாராம் நீ என்ன வேணா சொல்லு போன பாமரன் சொல்லி கொடுப்பான். ஓ மாவுலி அத்தனாய் அப்படி இல்லது. மாவுலி துகாராம் ஞானோபா துகாராம்னா இந்த பிளானட் எர்த்துக்கு வந்த அத்தனை சந்தர்களும் அதுக்குள்ள அடக்கம். உன்னால அத்தனை சந்தர்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஜென்மா முடிஞ்சு போயிடும். எப்ப அவளுக்குலாம் பந்தனம் சொல்லுறது. அதனால ஞானதேவ் சொல்லி துகாரத்துல எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஒரு ரெண்டு நாமத்தை சொன்ன உடனே உனக்கு இறைவனோட கிருபையும் சேர்த்து அத்தனை சந்தர்களுடைய ஆசீர்வாதம் எங்கப்பா கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய சங்கல்பம். பல சங்கல்பங்களை சுமந்து வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பம். நிவೃತ್ತಿ, ஞானதேவ், சோபான், முக்தா. இந்த பெயர்கள்ல கூட ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு பாபா மகாராஜ் சொல்லுவார். அடியேன் ஒரு தரம் சிரவணம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, ஞானம்னா என்ன அர்த்தம்னா நாலேஜ். டு know everything, to know all the things, so that you end up knowing nothing. Nothing is everything. பட் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க நத்திங்னு சொல்லிட்டா புரிஞ்சிக்க முடியாது. வெள்ளக்காரன் காலத்துல ஒரு நிரூபணம் சொல்றேன். இது உண்மையா நடந்த சம்பவம். சத்தியமூர்த்தின்னு ஒரு மகாபுருஷர் இருந்தார். நம்மளுடைய அரசியல்வாதியாக அவர் இல்லை. தேசம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு, இந்த தேசத்துக்கு விடுதலை வேண்டும், நம்மை ஏளனமாக பார்க்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுடைய பாராளுமன்றத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு அவரை பேச சொன்னார். ரொம்ப அழகா பேசுவார், ஸ்பெல் பவுண்டா பேசுவார்.
ஒன்றும் யோஜனை. அதுக்காக அவர்கள் என்ன பண்ணார்கள், கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அவரை ஒரு உரையாற்ற சொல்ல வேண்டும். அவர் போனார். அந்த 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 காலம் நம் சுதந்திரத்துக்கு முன்னாடி அவரை போன உடனே சொன்னார், நான் சொல்ல போற அக்ஷரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், பிகாஸ் அது அப்படிதான் அவர்கள் நம்மை ஏளனம் பண்ணணும்னு ஆங்கிலேயருக்கு அந்த காலத்துல அவருடைய ஒரு சட்டில் வே. ஆங்கிலம் எல்லாம் கத்துக்கொண்டு அவனை விட பல படிகள் தாண்டி போனவெல்லாம் இருக்கா. உடனே சத்தியமூர்த்தி எழுதானா, உடனே சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இன்றைக்கு நத்திங் என்ற ஒரு தலைப்பு, அதில் தான் அவர் உரையாற்றுவார். உடனே கரகோஷம் வந்தார். ஏன்னா சில பேர் இப்படி யாரும் விபரீதமா சொன்னதே கிடையாது. நத்திங்னு ஒரு டாபிக், அது ஒரு தலையங்கமா அப்படின்னு உடனே அவர் ஆரம்பிச்சாராம். இவர்களை பெருமைப்படுத்துவது போல் சிறுமைப்படுத்த வேண்டும் ஆங்கிலேயர் சொல்லிட்டு நத்திங் இஸ் இந்தியா வித்அவுட் இங்கிலாந்து ஆரம்பிச்சாராம். காரணம் என்னன்னா, நமக்கு சராசரியான விஞ்ஞானத்தினுடைய விந்தைகள், இந்த ரயில் வண்டியாக இருக்கட்டும், போக்குவரத்து, அது இங்கிருந்து அங்கு செல்வது, அங்கிருந்து இப்படி எல்லாம் நடைமுறைக்கு இப்போ நாம் க்ஷீணமான ஒரு நிலைக்கு இருக்கிறோமே, அதற்கு ஆங்கிலேயனும் பொறுப்பு. அங்கு ஆரம்பிக்கிறது நத்திங். சனாதன தர்மத்தில் இருந்தோம் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, தெரிய முடியாது, தர ஆழமான உணர்வுகள் இருந்தது, தேசப்பற்று இருந்தது. பிறந்த இடம் புண்ணிய பூமி, புண்ணியவந்தாகி ஆட்டவே பாப்பியா நாட்டாவே அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. சந்தர்கள் சொல்லுவார், புண்ணியம் புண்ணியம் பண்ணினவன் தான் இந்த பூமியில பறக்க முடியும். அடுத்த ஜென்மா உனக்கு சொல்ல கூட சொல்லுவார், உங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் போறதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு, ஒரு காட்டுறது அப்படின்னாக்க போகலாம், தப்பு இல்லை, அது அப்படியே குதர்க்க பாவம் இல்லை. வெளியூர் போனாலும் நீ பாரத தேசத்தில் பிறந்தனா எளிமையா ஏதோ அன்னைக்கு பிக்ஷை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா கூட நீ புண்ணியம் பண்ணின ஆத்மா. நீ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உன்னை தயார் பண்ணி கொள்ளலாம். அதற்கு மாவலி மாதிரி ஒரு சந்து வேணும். அப்பத்தான் உன்னால் போக முடியும். அவர் ஏன்னா தெளிவை அவரால் தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே தெளிந்த அப்போ ஞானம் வரணும்னாக்க விருத்தியே இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சு விருத்தியாகிறதுக்கு வேணுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு நிவ் விருத்தி வந்துடுத்துனா ஞானம் வந்துடுத்துனா சோபிக்கும். ஞானம் வந்தாதான் நீ சோபிப்ப. நல்ல அலங்காரம் போட்டுண்டா பிரயோஜனம். உங்களுக்கு என்ன அலங்காரம் அப்படின்னு துகாராம் இருக்கிறது, சர்வ சுகல்யாலோ சர்வ அலங்கார தேனே சதா சித்த சமாதான சதா நாம கோஷ கரு ஹரி கதா. ஜெகத்குரு துகாராம் எதுக்காக சொன்னாக்க, ஏற்கனவே ஞானேஸ்வர் மாவுலி சொல்லியாச்சு, நிறைய பெரிய சித்தாந்தங்களை உள்ளடக்கி சொல்லியாச்சு. அவரும் கீழே இறங்கி வர பாமரனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஞானேஸ்வரை ஒரு பிரதிமாவாக ஏற்படுத்தினார் சந்த் துகாராம். சந்த் துகாராம் காலத்துல ரொம்ப விமரிசையாக யாத்திரைகள்லாம் போவாங்க. யாருக்கு பிரதானியம்னா சந்த் ஞானேஸ்வர். அப்பேற்பட்ட சந்த் ஞானேஸ்வர் அவருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு, அது காலத்தை ஒத்து ஏற்பட்டு இந்த காலத்தில் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்தினுடைய கோலம். அப்ப அந்தனர் குலத்தில் பிறந்தவர் இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுக்கு வழிமுறைகள், விதிமுறைகள், ஆண் என்றால் இப்படி, பெண் என்றால் இப்படி, வயது வந்த பெண் எப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி ஒவ்வொருவரும் பால்யம்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் யவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே பூநூல். அதை ஏன் போட்டோம்னா, பெண்ணுக்கு திருமணம் ஆனதும் அவளுடைய கழுத்திலே ஒரு தாலியை கட்டும் பொழுது சிம்பல் தான் அது ஹிருதயத்தில் வருகின்றே இருக்குமா, யூ ரிமெம்பர் திஸ் அப்படின்னு. அதற்காக அதே போல ஆணுக்கும் பார்த்தோம்னா ஹிருதயத்தை வருடிண்டே இருக்கும். அது எடுத்து எடுத்து போட்டு அப்படி வழுக்கின்னு போயிடும். வழுக்கிறதால இல்ல, ஹிருதயத்தை வழிந்தா மனிதனாகவாவது இருக்கிறார். மனிதனாக இருக்கிறதுக்கு என்ன முக்கியம்னா, மனத்தை பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் பிரித்து, அதுதான் மணி அதன்னு சொல்லுவா மனிதனுக்கு. தமிழனுடைய அந்த முதுமொழியா இருக்கல. அப்பதான் நீ மனிதன். இல்லைன்னா
நீ இன்னும் முதல்ல மனிதனாக ஆகணும். அதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம். மனிதனாகவே ஆகலைன்னாக்க ஒரு பிராணியை படைச்ச வருத்தம் இறைவனுக்கு கிடைச்சது. படைக்கும் தொழில் உள்ள அந்த சோபாந்தேவ பிரம்மதேவருக்கு நல்ல அதற்கு தான் சொல்றார் நல்ல குடியில் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல விஷயங்களை சொல்வதற்கு ஆசைப்படுகின்ற தாய் தந்தையருக்கு குழந்தையாக வர வேண்டும். கண்டிப்பா நல்லதை தான் சொல்லுறாங்க. அந்த நல்லதிலிருந்து தெளிவதற்கு முன்னாடியே இது எல்லோருக்கும் உண்டு. இரும்பு வேலை செய்யும் கருமாருக்கு உண்டு, கும்பாருக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஊரில் அந்த பிரதேசங்களில் அது அந்தணர்களுக்குன்னு ஒன்று வரையறுக்கப்பட்டது. அது கிடையாது. காலத்தின் ஓட்டம் இது. இப்படி காலத்தின் ஓட்டத்தினுடைய சிக்கல்கள்ல ஒரு பெரிய கஷேத்திர பிரபாவம் உள்ள ஒரு ஞானியை ஒரு சாமானியனை விட கேவலமா பாக்குற மாதிரி பிராணி துர்லபம் தான் பார்த்தா. அவர்கள் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு முக்கியத்துவம், அவர்கள் வந்த நிலை என்ன, அவர்களுடைய ஒரு உயர்வு என்னன்னு தெரியாது. தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவர்கள் தெரியாமல் இந்த இகழ்ச்சியெல்லாம் அனுபவிக்க பகவான் வச்சார். காரணம் என்னன்னா, இகழ்ச்சியிலிருந்து முழுமையாக தெரிந்தவுடன் அவர்களுடைய பராக்கிரமம் ரொம்ப உயர்ந்து போயிடும். நாம் காலத்தினுடைய கோலத்துல பார்க்கிறோம். சாமான்யமா இருந்தவர்கள் அவர்களுடைய பிரபாவம் தெரிந்தவுடன் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுவார். அப்போ அவர்களுடைய பூர்வாசிரமம்னு சொல்லுவார். எங்கு பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்ன கற்றார், என்ன கற்கவில்லை, இதெல்லாம் ஆழம் முக்கியம் இல்லை. அவரால் நமக்கு என்ன பலன், நாம் அவருக்கு சரி சமம் கிடையாதுன்ற உணர்வு ஏற்படுத்திருக்கு ஒரு காரணத்துக்கு. அப்படித்தான் சந்தர்கள் எல்லாம். சந்தர்கள்னா நம்ம ஊர்ல அவதார புருஷர்கள் சொன்னா புரிஞ்சுப்போம், அபிராமி பட்டரை சொன்னா புரிஞ்சுப்போம். ராஜாவுக்கு கோபம் வந்தது, அவர் பக்தியில கிடைச்சிருக்கார். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியாத அமாவாசைனா இருட்டா இருக்கும், பௌர்ணமின்னு வெளிச்சம் வரணும். அம்பாள் அவருக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காரு அந்தரங்கத்துல. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேட்டதும் பௌர்ணமின்னு வந்துருத்தோ. ராஜா சொன்னா ஏற்கனவே சொல்லா, இவர் சித்த சுவாதீனம் இல்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஊர்ல ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு தண்டனை எல்லாம் கொடுத்தான். கழுகேத்தணும் அவரு துன்புறுத்தி உயிரை மாய்க்கணுங்கிற மாதிரி ஒரு நிரூபணம் தான். உள்ளுக்குள்ளே போக வேண்டாம். உடனே அம்பாள் என்ன பண்ணா, தன்னுடைய காதல இருக்கிற அந்த பொதுவா சந்திரன்னா ரவுண்டா தானே இருக்கணும், ஏதோ ஒன்று போட்டுட்டு இல்லாம அவளுக்கு சினிமால தான் கட்டுற மாதிரி மேஜிக் அவரை பண்ண முடியுமா, தூக்கி விசிறா சந்திரன் தெரியுது. உடனே பார்த்தாரா, அபிராமி பட்டர் வாழ்க, அபிராமி பட்டர் வாழ்க. அபிராமி பட்டர் வாழ்க இல்ல, மூட ராஜாவே, உனக்கு நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு உன் புத்தியில் அகழ்வு இல்லை, ஆழம் இல்லை. இறை தொண்டில் அவர் இருக்கிறார். இறை தொண்டை தன்னுடைய ஒரு கொள்கையாக எடுத்திருக்கிறார். அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அதனால இறைவனை பற்றியோ அவரை பற்றியோ தெரிந்து கொள்ளுக்கு ஒண்ணு இறைவனிடத்தில் கேட்கணும். இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அவரிடம் கேட்கணும். உனக்கு ஆட்சி மட்டும்தான் பண்ண தெரியும், சண்டை போட தெரியும். நீ முடிஞ்சா அடுத்த ராஜா, அதுக்கு அடுத்த ராஜா. சந்தர்கள் சந்ததியோ பக்தருடைய சந்ததி அப்படி இல்லை, வந்து கொண்டே இருக்கும், பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த ஞானேஸ்வர் துகாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா சந்தர்களையும் உள்நிறுத்தி, சந்தர்கள்னா உன்னுடைய ஜீவனை கொடுக்கலாம், அவர்களை சாஷ்டாங்கமாக இருந்த இடத்திலே வணங்கலாம், நீ பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைவா. நிவ்ருத்தி ஞானதேவ சோபான முக்தபாய் ஞானேஸ்வரனுடைய அந்த இகழ்ச்சி தான் அவருக்கு இறைவன் கொடுத்த தூண்டுதல். அதை பற்றி ஞானேஸ்வர் கவலைப்படவில்லை என்றாலும் பராசக்தியினுடைய அம்சமாக வந்த தங்கைக்கு கவலை. ஏன்னா கீழே இருக்கிறவா தன்னை விட மேல இருக்கிற நிலைவ ஒரு சகோதரன், மூத்த சகோதரன் ஒரு உணர்வு. சோபாம், ஞானேஸ்வரா,
நிவர்த்தி. 3 பேர் 3 அண்ணன்மார்கள். அவளுக்கு சூட்சுமமாக அறிவுரை வருகிறது. அவளுக்கும் தெரியலை, தான் பராசக்தியினுடைய அம்சம் தெரியல. தன்னுடைய அண்ணன்மார்களை இப்படி குறைவாக சமுதாயம் இடையே போடுகிறது. அவர்களுக்கு ஒரு இந்த சாதாரண ஒரு சடங்கு நான் சொன்னால் போல எல்லாருக்கும் உண்டு. இட் இஸ் ஒன்லி a symbol. இதை போட்டுக்கொண்டால் அவரவர்களுடைய கர்மாவை செய்வதற்கு முன்னால் இறைவனை பிரார்த்தித்து விட்டு உன் வேலையை துவங்கு. நீ துவங்க வேண்டியது முதலில் உன் வேலையில்லை, உன்னை நரனாக படைத்ததற்கு ஒரு நன்றியை தெரிவித்து விட்டு நீ வேலையை தொடங்கலாம் அர்த்தம். நிறைய கதைகள் இருக்கு, கதைக்கு நம்ம போக வேண்டாம். நாரதருக்கே கதை சொல்லியிருக்காங்க. அகஸ்திய முனிவர், அகஸ்திய மாமுனிவர் கார்த்தால கோவிந்தா சொல்வார், ராத்திரி கோவிந்தா. 2 கோவிந்தா தான், 2 கோவிந்தா நடுப்புற ஒரு ஃபில்லிங் பூரா நாராசமான சப்தங்கள். அவருக்கு கோபம் வரும், தாபம் வரும். ஏன்னா செய்யறதெல்லாம் விறக வெட்டுறது, உடைக்கிறது, இடிக்கிறது. ஆனால் என்ன சொன்னான்? கார்த்தால கோவிந்தா, ராத்திரி படுத்து மாடுவேன், இரவு உறங்குவதற்கு முன் கோவிந்தா. ஏன்னா நாளைக்கு இருக்கேனோ இல்லையோ தெரியாது. அதனால காலை விழித்தவுடன் கோவிந்தா, இரவு வரைக்குமாவது இருப்பேனான்னு தெரியாது, அதனால கோவிந்தா. அப்போ 24/7 கோவிந்தா சொன்னதுக்கு சமம். இதை அகஸ்தியர் வெளிப்படுத்துற, நாரதர் புரிஞ்சுக்கல, கேள்வி கேட்கிறார். நாரத முனிவரே இது எப்படி அப்படின்றார். உடனே ஒரு கையில ஒரு அகல் கொடுக்கறதா சொல்லுவார். அந்த கதை இதுல தீபம் ஏற்றிட்டு இருக்கு, எண்ணெய் சிந்தக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீரோ திருகால ஞானி, 3 லோகத்துக்கும் பலம் வரவர், நினைச்சா பிளைட் மாதிரி போறவர். நாரத உமக்கு ஒண்ணு இது கஷ்டமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். நான் சொன்னது மட்டும், ஒரு சொட்டு கூட ஸ்பில்லிங் இருக்கக்கூடாது, இந்த ஆயில் எண்ணெய் சதறக்கூடாது, அவ்வளவுதான். நீ கிளம்பலாம் அப்படின்னா கிளம்புற 3 தடவை சுத்தம். ஏன்னா உமக்கு பிரபாவம் ஜாஸ்தி, ஞான பலம் இருக்கு, தேவ பலம் இருக்கு, எல்லா பலமும் இருக்கு. நீங்க பண்ண உடனே அழகா முடிச்சுட்டு வந்துடும், ஒரு க்ஷணத்துல முடிச்சுட்டு வந்தார். நாரதர் முடிச்சார், பார்த்துட்டே போறாருன்னு சொல்லுவோம். நமக்கு அதுல நகைச்சுவை ஒண்ணு, பார்த்துட்டே போறாரு. ஆக சிந்தக்கூடாது, 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 விளக்கம் அணையக்கூடாது. 3 புவனத்தை சுத்தி வருதுங்கிறது சொல்றதுக்கு சுலபம், ரொம்ப சாதாரண சமாச்சாரம் இல்லை. வந்த உடனே பாருங்க அப்படின்னா பிரமாதமா இருக்குன்னு ஒரு 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 சொட்டு சிந்தலை, விளக்கம் அணையல. அதான் நாரத முனிவர் அப்படின்னார். இப்ப என்ன சொல்றேன் பிரபு அப்படின்னார். மரியாதை கொடுப்பார். நாரதருக்கு தெரியும் சரி பேசிக் டிக்னிட்டிஸ். அவர் ஒரு நல்ல நிலையில இருக்கா இல்லையா, பகவான் பக்கத்துல இருக்கிறவர் இல்லையா. உடனே கேட்கிறார், எத்தனை தடவை நாராயணா சொல்றாரு? நாராயணா சொல்லணும், நீங்க சொல்லலையே. நான் நாராயணா சொல்லணும், ஒன்னையும் சொல்லல, அந்த நரனையும் சொல்லல, யாருமே சொல்லாத. காலையில ஒரு கோவிந்தா, இரவில் படுக்கும் முன் ஒரு கோவிந்தா சொல்லுகிறான், யாருமே சொல்லலே. உன்னிடம் சொன்னதை நீ செய்தாய், விளக்கை மட்டும் எடுத்துக்கூட உன்னுடைய அணுவரதும் நாராயணா என்று சொல்லி சுவாச பிரதிசுவாசம் மூச்சிலேயே உனக்கு நாராயணன் இருக்கான். திரிகால ஞானி நீ, நினைச்ச மாத்திரத்தில் திருஷ்டாந்தத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அவ்வளவு பிரபாவம் உள்ள நீ, வைகுண்ட வாசியாக இருக்கக்கூடிய நீ, உயர்ந்த நிலையப்பா. ஒரே ஒரு அகல், அதில் எண்ணெய், அதில் ஒரு திரி, அதில் ஒரு தீபம். என்னை பொறுத்த வரைக்கும் 3மே மிக அல்பமான விஷயம். ஒரு அல்பமான விஷயத்துக்கு நாராயணன் நாமம் மறந்து விட்டேன், நீ ஒரு 3 முறை வலம் வருவதற்கு சொல்ல முடியவில்லை என்றால், காலையிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அன்றாடம் அல்லல் படுகிறான் நரனாக பிறந்து. அவனுக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் இறைவன் கொடுத்திருக்கான், நேரம் வரும் பொழுது தூண்டட்டும், தூண்டி அவன் சொல்லட்டும். அதைத்தான் ஞானேஸ்வர் சொல்றார், நித்திய நேம நாமி தோ பிராணி துர்லப. பிராணி சொல்ல, பிராணிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிராணிக்கு நரனை காட்டிலும் கட்டுப்பாடுகள் உண்டு, விதிகள் உண்டு. அனிமல் கிங்டம்க்கு விதிகள் உண்டு, அது கரெக்டாக செய்யும். அது செய்வதை போல் மனுஷன் செய்ய முடியாது. ஆனால் உனக்கு அந்த காற்றை நாவி கமலத்திலிருந்து சப்தத்தை கொடுத்து உன்னுடைய கண்டம் வழியாக கொண்டு அந்த ஜிஹ்வா நாக்குன்ற சொல்ற வழியாக ராம் கிருஷ்ண ஹரி நாராயண கோவிந்த மாதவ
அழகா தானே இருக்கு. சொல்ல எப்படி வருது? சொல்லணும்னு உனக்கு தோணலையே. உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தவர்கள் தான் மூதாதையர்கள், முன்னவர்கள், சந்தர்கள். இப்படி வந்தவர்களுடைய அடையாளம் தெரியாது அந்த சமுதாயம் ஞானேஸ்வரை, நிவர்த்திநாத்தை, சோபாந்தேவை, முக்தாபாயை ஒரு அவலமான நிலையில் உள்ளது. ஞானேஸ்வருக்கு இது வடுவாக ஆக்கல, பின்னாடி வர்ற சந்ததியாவது விழித்துக் கொள்ளணுங்கிறதுக்காக அந்த இறைவனை பார்ப்பதற்காக க்ஷேத்ராடனம் போறதுன்னு ஒரு வழக்கம் வந்து தொன்று தொட்டு ஒன்று பாரதத்துல. அது ஒரு பெரிய விசேஷம். மிச்சதெல்லாம் பின்னோடிகள். பிறந்தாய் முடிஞ்ச மட்டும் ஒரு 4 நல்ல இடத்துக்கு போகணும். 40 இடத்துக்கு முடிஞ்சா போலாம், 400 இடத்துக்கு முடிஞ்சா போலாம், எவ்வளவு முடியுமோ போக முடியும். ஏன்னா பிரயாணம் பாதத்தால் தான் செய்யணும், பாத யாத்திரையாக தான் போக வேண்டும். அவர்கள் காலத்தில் ஒன்றுமே கிடையாது, வசதிகள் கிடையாது. அன்ன ஆகாரம் எப்படி கிடைக்கும், நீர் எப்படி கிடைக்கும், ஒன்றும் தெரியாது. மாவுலியை எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஞானேஸ்வர் அப்படின்னாங்க, அவர் இருந்த ஆனந்தி கஷேத்திரம் பக்கத்துல அருகில் ஒரு கஷேத்ராடனம் போகும்பொழுது ஒரு பெரிய கிணறு இருந்தது. அது பூதம் காத்த கிணறு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது என்ன ஆனது, அந்த அந்த நீரை எடுத்து பருகக்கூடாது, அதில் விஷம் கலந்திருக்கு. அப்ப எவ்வளவு நாளா பரம்பரையா சொல்லிட்டு இருக்காரு, நாங்க போகவே மாட்டோம், அங்க போக மாட்டோம், வேற ஊர் தள்ளி போய் இங்கேருந்து ஒரு 10 காத தூரம்னா 10 கிலோமீட்டர் குடிக்கிறது தண்ணிட்டு வரும். யாராவது அந்த நீர் எனக்கு இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு ஒண்ணு, அதான் உங்களுக்கும் சொல்லணும். 4 பேரும் பாத யாத்திரை எதுக்கு வரனாக்க கோவில பார்க்கணும். ஏதாவது பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி கால 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 கால, யாராவது சாப்பாடு போட்டா சாப்பிடுவாங்க. பவதி பிக்ஷாந்தேனா உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்கட்டும், பிக்ஷை போடுங்கள். தெரியும், இந்த முப்புரி நூல் அப்படியே மார்பில் இருக்கும். பொதுவாக உபவஸ்திரம் இருக்காது, இடுப்புல தான் இருக்கும். குழந்தைகள் வேற சின்னவா ஞானேஸ்வருடைய காலத்தில் சிறு பிராயத்திலேயே ஒரு முற்றும் துறந்த முனிவனுடைய பாவத்தை அடையாளம் காட்டணும். அது விட்டலோட ஆகி உடனே நிவர்த்தி கேட்கிறார். ஞானா கீழே போய் அந்த நீரை உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லு அப்படின்றார். அதே போல இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிவர்த்தி வந்து பரமேஸ்வரன் பரம குருவாக வந்திருக்கார். ஞானேஸ்வர் அவருக்கு சீடனாக வந்திருக்கார், சாட்சாத் ஸ்ரீஹரி. The act is very important. The delegation of powers are simple, well directed. குரு சொல்றத செய்யறார். கீழே போறார், எல்லாரும் வேடிக்கை. பக்கத்துல இருந்த கிராமவாசிகள் ரொம்ப பேர் இருக்க மாட்டான், கிராமத்திலேயே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. 700 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகம். நீங்கள் காலத்தை அப்படியே சிந்தனை எடுத்துட்டு போகும். மனுஷாலே இருக்க மாட்டான், துர்லபம். தூர பார்த்தா சௌக்கியமான கப்ப, ஏன்னா மனுஷனை பார்க்கணுமே. எடுக்கிற தண்ணை தான் முதல்ல தான் பருகிறார். விஷம், ஒரு விஷம் படியெல்லாம் சின்ன படிக்கட்டு கட்டியிருப்பான். அது எல்லா ஊர்லயும் உங்களுக்கு பழகாது. கிணத்துல அப்படியே விட்டார். அப்பதான் போக முடியும் இல்லையா, அதுக்காக இறங்கி இறங்கிதான், வேற வழி கிடையாது. அந்த அவளுடைய அந்த அந்த பிரதேசமே வந்து தண்ணி ஆழத்துல தான் கிடைக்கும், அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. மலை சார்ந்த பிரதேசம். உடனே எல்லாம் கொண்டு வரா. வந்த உடனே எல்லாரும் பார்க்கறா. பக்கத்துல இருந்த உடனே நிவர்த்திநாத பார்க்கறா. நிவர்த்திநாத்துக்கு நமஸ்காரம் சொல்றதா, சோபாந்தேவுக்கு நமஸ்காரம் சொல்றதா. முக்தாய் சின்ன குழந்தையா இருக்கா, ஒரு சின்ன அந்த தொப்புளுக்கு மேல சட்டை போட்டுருக்கா, தொப்புளுக்கு கீழே பாவாடை கட்டிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மந்திரம் சொல்றதா. எல்லாம் குழந்தைகள் இருக்காங்க. நிவர்த்தி பெரியவர் இருக்காரு, ஞானேஸ்வரன் கிட்டத்தட்ட பெரியவர். தெரியும், பார்த்தா தெரியும் இல்லையா, கொஞ்சம் உயரம் அது இது, ஒரு ஓவரால் அவுட்லுக்ல தெரியும் இல்லையா, அது தெரிஞ்ச உடனே. ஆனா உடனே சொல்றாரு, ஞானேஸ்வரா, ஞானேஸ்வர மாவுலி, ஞானேஸ்வர மாவுலிங்கிறா. குழந்தைகள் 2 பேரும், யாரு, முக்தாயும் சோபாந்தேவும். ஜாய் ஜாயன்றா. உடனே நிவர்த்தி என்ன பண்றாரு, அப்படியே பார்த்து 2 பேரும் பரஸ்பரமா. இவர் கண்ணால ஒரு ஆசீர்வாதம், நிவர்த்தி குரு இல்லையா, கண்ணால ஒரு ஆசீர்வாதம். அவர் தானே சொன்னார், கீழே போய் ஜலத்தை குடின்னு குடிச்சார்.
உடனே கேட்கிற பக்கத்துல இருக்க ஒரு படத்துல வச்சிருக்காரு. உடனே முக்தாய் சொல்ற, போங்க எல்லாரும் ஜலத்தை எடுத்துக்கலாமே, விஷம்லாம் கிடையாது, உடனே எல்லாரும் அவ முடிஞ்சவங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. ஒரு 7-8 பேர் இருந்து பழக்கம். உடனே எல்லாரும் ஜெயகோஷம், மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய், மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய், மகாராஜ் கி ஜெய். ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜலம் இருந்தது, யாரும் குடிச்சு பார்த்திருக்கலாம். உண்மையிலேயே அதுல ஏதாவது டாக்ஸன்ஸ் இருந்துக்கலாம், இருக்கும். ரொம்ப நாள் உபயோகிக்காத கணக்குல டாக்ஸன் என்னன்னா பயம் இருக்கும். ஏற்கனவே சரியில்லாதவா அதை போய் குடிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் சரியில்லாத ஆயிடுமா, என்ன இருக்கோ இல்லையோ அப்படின்னு நினைச்சா. ஆனால் இதற்கப்புறம் பரமேஸ்வரனுடைய சங்கல்பம், ஞானேஸ்வரன் ஒவ்வொரு விந்தையாக மக்களுக்கு நிரூபணத்தை காட்டி தான் வந்த அவதார நோக்கத்தை வெளிப்படுத்தணும்னு யாரு சங்கல்பம் பண்ணானா, பரம ஈஸ்வரன் கைலாசவாஸ். நமசிவாயம் தீர்மானம் பண்ணான். பிரபு ஸ்ரீஹரி அவதாரம் எடுத்து வந்திருக்கார். இது பிரகடனமானும் ஒரு புதிய மார்க்கத்தை நிறுவனம், ஒரு புதிய பாதையை காட்டணும், ஒரு வெளிச்சம் கிடைக்கணும், பிரகாசமான ஒரு ஜோதி கிடைக்கணும். ஞான தேவன் ஞானத்தினுடைய ஜோதியாக பிரகாசிக்கணும்னு பரமேஸ்வருடைய சங்கல்பம். நிறைய விந்தைகள் நடக்கிறது. வரும் பொழுது அவர்களுடைய சராசரி யாத்திரைகள் நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சம்பவம், சாங்கதேவன் ஒரு பெரிய மகாபிரபு அஷ்டாங்க சித்திகளை அடைந்தார். சித்திகள் வேறு, சித்திகள் நிறைய பேர் அதுக்கு பயிற்சி எடுத்துக்கலாம். சித்திகள் தெரிஞ்சவாகிட்ட போய் முறைப்படி சிஷ்யன் ஆகலாம், அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்படி கரெக்டாக முறையோடு சென்றால் அதன் பேர் முதல்ல யோகம்னு பேர். யோகத்தினுடைய அடுத்த கட்டம் அபியாசம். அந்த அபியாசத்தினுடைய ஆழம் போகும் பொழுது ஒவ்வொரு சித்திகளாக செய்ய முடியும். அதுல 8 அங்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அஷ்டாங்க சித்தி அடையன்னா ரொம்ப பிரபலமானது. இந்த சாங்கதேவர் திருநாமத்தை கொண்டவர் ஒரு பெரிய அஷ்டாங்க சித்தி உள்ள ஒரு யோகியம். அது உண்மை, அதுல ஒன்றும் குறையில்லை, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த ஊர்ல மக்களிடம் அங்க இருக்கிறவாளெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்றாரு, இவர் இறந்த சடலங்களுக்கு கூட உயிர் கொடுத்துறாரு, உயிர் பிச்சை கொடுத்துறாரு அப்படின்னு. சாங்கதேவர் மகாபிரபு அப்படின்னு அண்ணா நிவர்த்தினார். பரமேஸ்வரன் சொல்றாரு, ஞானம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுருவாங்க போறாரு, போய் எதாவது தெரிஞ்சுட்டு அப்போ அவங்க ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க ஒரு இது கிடக்க பாருங்க, ஒரு பிரேதம் கிடக்க பாருங்க, இப்போ அவர் இது பண்ணுவார், ஏதோ வரா அப்படியே தண்ணி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு முடிச்சுக்குது. என்ன சாதாரணமா அதுக்குமா சொல்றது, 2-3 விஷயம் விட்டு போச்சு, இது அங்க ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒரு பின்னாடி ஒரு பெரிய குடத்துக்குள்ள நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் பொதிச்சு வச்சு நகைகள் அது இதெல்லாம் ஜுவல்லரிகள்லாம் இருக்கு, எல்லாம் பார்த்து பண்ணி அவ பாஷையில சொல்லிப்பா, பிரதேச பாஷை எனக்கு தெரியாது எப்படி சொல்லியிருப்பான்னு, சகல ஆகேன்னு சொல்லியிருப்பா, வேற என்ன சொல்லியிருப்பா. உடனே போய் தோன்றது கிண்டுறது அப்படின்னுக்கா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அப்படியே முக்தாபாய் அது குழந்தை இல்லையா, அப்படி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு. ஏன் ஆச்சுன்னா, குழந்தை பராசக்தியா இருந்தாலும் அந்தந்த நிலைகள் வரணும் பார்த்துட்டே இருக்கா. உடனே ஞானேஸ்வர்கிட்ட போய் கேட்கிறான். ஏன் ஞானேஸ்வர்கிட்ட போய் கேட்கிறான்னா, அண்ணா முதல்ல கொடுத்த டைரக்ஷன் மூத்த அண்ணா நிவர்த்தி, பெரிய அண்ணா ரொம்ப மரியாதை போல, பெரிய அண்ணா பெரிய அண்ணா அவ்வளவுதான், அப்பாவுக்கு சமம், ஜேஷ்ட பிராத்தா பிதிர் சமகா. அப்படி அண்ணாவுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து வாழ்ந்து வந்த ஒரு சம்ஸ்காரம் தான் நாம எல்லாருமே. அண்ணாவா அவரை உள்ள போக சொல்லுவோம், அப்படி இல்லை, காலத்தின் கோலம். உடனே என்னடா அப்படின்னு கேட்டால், ஞானா அண்ணா தாதான்னு நிறைய தாதா இருக்கா இல்லையா, சோபான் தாதா, 3 தாதா இருக்கா இல்லையா, தாதா அப்படின்னு இதை மாதிரி எப்படின்னு அப்படி. இது ஆச்சரியமா இருக்கேன்னு, இது என்ன பெரிய ஆச்சரியம். பக்கத்துல இன்னொரு பிரேதம் போட்டிருக்கா பாருங்க, நீ போயிட்டு அதோட தலையில கைய வச்சு ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லு அப்படின்றார். முதல்ல ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லுன்னு ஞானேஸ்வர் சொன்னார், நிவர்த்தி சங்கல்பம் பண்ணினார். இப்ப ஞானேஸ்வர் பிரத்யேகமா பிரகடனமே பண்றார், சப்தமா சொல்றார். சப்தம்னாக்க அக்ஷர சுத்தியா சொல்றார். ஐ போய் ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லி அதனுடைய சிரஸ்ல கைய வேண்டார். உடனே போய் ராமகிருஷ்ண ஹரினா அதுவும் தகார எழுதுறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே பாக்குறா, கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஞானேஸ்வர் ஏற்கனவே இப்பதான் குளத்தை சுத்தி பண்ணிட்டு வந்திருக்காரு, விஷத்தெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா மிராக்கிள் தான் புரியும் மனுஷாளுடைய பிரபாவம். அப்படித்தான் மனுஷனுடைய அபலமான ஒரு வாழ்க்கை கோலம். ஆழமான நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பகிர்ந்து உணர அறிவு போராது.
பகிர்ந்து உணர்ற அறிவுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேரு. அதை வச்சு விந்தையான ஞானத்தை தெரிஞ்ச முடியும், மெய் ஞானத்தை உணரவே முடியும். மெய் ஞானத்தை உணர வேண்டும் என்றால் சத் சங்கம், சனாதன தர்மம், அந்த சந்தர்கள் சொல்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், நிலைப்பாடு. அதற்காக தான் சத் சங்கம் வரும். பொறியாட்டா பரவாயில்ல, ரொம்ப வருஷம் தெரியல பரவாயில்ல, எல்லாமே பரவாயில்ல, போயிட்டே காலம் வரும்பொழுது விடை கிடைக்கும். அவ்வளவு நிறைய பேர் கிடைச்சது. ரமண பகவானுக்கே அப்படி கிடைச்சது. நிறைய பேர் கிடைச்சது. வால்மீகிக்கு அப்படிதான் கிடைச்சது. வெறும் கல்வர் பூர்வாசம். எதற்கு இவ்வளவு சொல்கிறோம்னா, இந்த குழந்தை சொன்னே படுது. வித்தியாசம் என்னன்னா, மக்களும் பார்த்திருக்காங்க இவருடைய அந்த வினோதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு மனசுக்குள்ள அடக்கமா இருக்கிறவாள் இருந்தா, எல்லாத்தையுமே ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டமும் இருந்தது. உடனே இவர் ஜெயகோஷம் பண்ணி உள்ள சாங்கதேவருக்கு போய் அவர் செவியில காதல விழுந்து, யாரோ வந்து ரொம்ப சின்னவரா இருக்கார், பால்யத்துல இருக்கார், ரொம்ப சின்னவரா இருக்கார், தேஜஸோட இருக்கார், ஞானதேவனு பேர் போல இருக்கு அவருக்கு. சொல்றத வச்சு காசிப் வச்சு சொல்றா. அவளை விட இன்னும் சின்ன குழந்தை, ஒரு பொம்பளை குழந்தை போய் படுத்து, அதுவும் அந்த பிரேதமும் எழுந்துடுத்து அப்படின்னு சாங்கதேவன் உடனே திருப்பி யோகத்துக்குள்ள என்ன சமாதானம் பாக்கணும், இப்ப என்னாச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாலே அவர் விஷயத்த சொல்லிட்டு அவ திருப்பியும் பழையபடி போயிட்டாங்க. அவ்வளவுதான் பவர் அப்படின்னு சாங்கதேவன். தட்சணம் எழுந்திருக்கும், திருப்பி பழைய நிலைக்கு போயிடும். அவ்வளவுதான். கூடு விட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய ஆத்ம வித்தையை பயன்படுத்தி அதற்கு ஒரு தற்காலிகமான ஒரு உயிர் பிச்சை கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி திரும்ப. இதை வச்சுதான் சடங்கெல்லாம் நடந்துட்டு இன்னும் கூட காலம் போக்கல. இதுல நிறைய அபிப்பிராய வேதங்கள் இருக்கு. நம்ம உள்ள இவர் முக்தாயை சொன்னது என்ன ஆச்சுன்னாக்கு, எழுந்து நடந்து அப்படியே போயிட்டே இருக்கு. இது ராமகிருஷ்ண ஹரி பீஜாட்சர மந்திரத்தை தலையில சொல்லி சொன்னதுனால அதோட செவியிலையும் போய் விழுந்திருக்கு. அதுக்கு தீட்சையா இருக்கு. ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய 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 ராம். ஞானேஸ்வருக்கு சொல்றது, कोणाचे गार आगेला कोणाच्या, कोणाचे गार आगेला कोणाचा, आत्मा रामाच्या कोची जाणा, कोणाचे गार இந்த தேகம் யாரோட? அந்த கீழே பூமியில சர்வாங்கமா தன்னுடைய பிராணன் இல்லாத ஒரு உணர்வில்லாத நிலையில் இருக்கு. அந்த தேகம் யாரோடையது? அதற்கு உயிர் பிச்சை கொடுத்த தேகம் யாரோடது? कोणाचे घर आलेला कोणाच्या, कोणाचे घर आलेला कोणाचा, ஆத்மா ராமஜாச்சா. உள்ளுக்குள்ள காத்து இருந்தது. நமக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னையும் சேர்த்து தெரியாது. டாக்டர் காத்து சரியா இல்லைன்னா பயம் வந்துடும். வெறும் காற்று தானே, ஆக்சிஜன். இந்த காத்து உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியலையா எல்லாருக்கும்? அவாவா மணிக்கட்டாடம் தான். உங்களுக்குள்ள ஒரு 4 அறைய வச்சு அதுக்குள்ள ஏகப்பட்ட மேஜிக்க வச்சு சாதாரண காத்து இப்ப அடிக்க போறது, நாளைக்கு காத்தாலே கொஞ்சம் அடிக்க போறது, இன்னொரு 15 நாளைக்கு காத்து வந்துட்டே இருக்குமா, புயல் காத்து வந்துட்டு இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள பாருங்க, லேசா ஜன்னகதை சாத்திடுறோம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு. இந்த காத்து இல்லைன்னா போச்சு. இந்த காத்து உள்ள வாங்கணும். கஷ்டப்பட்டு இல்லாம பண்றோம் இல்லையே? சாதாரண பேசிட்டே இருக்கும், காத்து போயிட்டு இருக்கு, சாதாரண வந்துட்டு இருக்கு, போறது வருது, போறது வருது.
அந்தர் பாகேன், அந்தர் பாகேன். இதுக்கு பேர் தான் ஜீவன், இதற்கு பேர் தான் ஜீவன். அந்த காற்று தான் ஜீவன் சக்தி. ஆனால் இந்த காற்றை உள் இறுக்கி திருப்பி வெளிப்படுத்துகிற நிலை இருக்கே, உனக்கு புலப்படாத சூட்சமம், அதற்கு பேர் ஆத்மாராமஜாச்சம். அவன் யார், அவள் யார், அங்கிருப்பவர் யார்? கோவில் என்று சுவர் எழுப்பி ஒரு துவஜஸ்தம்பத்தை எழுப்பி உள்ளே ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்திருப்பது யார்? நான் எதற்காக தோன்றினேன், இன்னொரு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஏன் இதை செய்கிறான், இவன் ஏன் அதை செய்கிறான், கோவிலுள் ஒருவன், வெளியில் ஒருவன், ஒருவனை ஸ்தோத்திரம் செய்ய, துதிக்க, நமஸ்கரிக்க உள்ளே செல்கிறான், வெளிவரும் பொழுது அவன் யார்? இந்த விசாரங்களை எல்லாம் எடுத்து பார், சீர்தூக்கி பார். உன்னுடைய தர்மத்தில் எப்படி எல்லாம் நிலைகள் வந்திருக்கிறது. शहुवेदि जान शाही शास्त्र कारण अट्रागी पुराणी हरिसिगाती मंदोनी नवनीता तैसेगे अनंता कथा सागी मानो. இந்த பாலுக்குள்ள வெண்ணெய் இருக்குங்கிறது தெரியாது உண்மையா. இதுல எல்லாரும் வாஸ்தவமா டிஃபென்ஸ் இல்லாத ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப தெரியும். ஏன்னா நம்ம பாக்குறோம் எப்படி என்ன சிம்பிள் சார் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து கேம்பிரிட்ஜோ இல்ல ஏதோ மல்டி லெவல்ல ஏதோ ப்ராக்ரஸ் பண்ணிட்டு வந்தாம பாலை முதல்ல உரை பண்ணணுமா வேண்டாமா, ஆர்டிபிஷியலாவோ சிந்தசைஸ் பண்ணியோ ஏற்கனவே வச்சிருந்த போது முதல்ல மோர் எங்கேருந்து வரும்? பால் வரும். பாலை ஒண்ணுமே பண்ணாத அப்படி கெட்டும் போகும். சுட பண்ணி குடிக்கலாம், சுடாதையும் குடிக்கலாம். இந்த மோர்னு ஒண்ணு வரதுக்கு பால்ல இருந்து முதல்ல வரணும். பாலுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஒண்ணு வேணும், அதற்கு மோர் என்று பேரு. ஆங்கிலத்துல சொன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்க மில்க் has to become curd. To become curd and becoming curd and you are saying it became curd. இந்த மூன்று காலங்களும் இறைவனுடைய ஆத்மா ராம சாச்சா தோச்சி தான்.
உனக்கு தெரியாது, ராமன் மந்தெல்லாம் பண்ண மாட்டான். உன் மாத்து மோர் எடுத்து உன் மாமி வச்சிருக்கிற பால்ல விதை கரெக்டா பக்குவம் பார்த்து போட்டுவான். சரி, அது புரியல உனக்கு. அது முடிஞ்ச உடனே தயிர்னு ஒரு பாவம் கிடைக்குது. கேர்ட்ஸ், தகி, ஒவ்வொரு பாஷையில ஒவ்வொன்று கிட்டத்தட்ட இப்படியே தான் ஒரு நீங்க போவோம். அலசி ஆராய்ச்சி பண்ணிட்டே போறோம். நிறைய இடத்துல கேர்டுன்னு சொன்னா புரியுது. நம்மளுடைய பிரதேச பாஷைகள் எங்க போனாலும் மோர் இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், ரொம்ப தொன்று தொட்ட மும்மொழி தமிழ் மொழி, அதற்கு உண்டான மரியாதை. வடமொழி, அதற்கப்புறம் வடமொழி, தமிழ் மொழி, பல மொழிகளை சார்ந்து பிரதேச பாஷைகள். எல்லா பிரதேச பாஷைகளையும் நிறைய இந்த தகி, தூது, தூது, தகி கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டே இருக்கும். இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்காது. வித்தியாசம் இருந்தாலும் புரியாத பாஷையும் புரிஞ்சுடுவோம். தெரியும் எனக்கு தான். தெரிஞ்சுட்ட உடனே அதை போட்டு கடையவான். கடையிறதுன்னு ஒண்ணு உண்டு. கடைசல்னா தெரியும். கீரையே கடைஞ்சிட்டு இருக்கவனுக்கு கீரை மட்டும் தெரியும். பார்க்கடலை கடைஞ்சதனுடைய புராணம் தெரிஞ்சவனுக்கு விஷம் வந்தது தெரியும். அதோடு சேர்ந்து அமிர்தமும் வந்ததுங்கிறது தேவர்களுக்கு தெரியும். லட்சுமி பண்ண சூட்சமம். கோபம் வந்தது அசுரர்களுக்குன்னு தெரியும், புராணம். அதெல்லாம் போல நம்ம இப்படி பல நிலைகள் இருக்கு. எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ பால், தயிர், அடுத்தது லோணி, வெண்ணெய், பட்டர். அப்ப பாலாக இருக்கும் பொழுது தெரியல உனக்கு அதுல வெண்ணெய் இருக்குன்னு. மோராக ஆக்கணும், அதுக்கு பிரயத்தனப்படணும். அதுக்கு மனிதன் தன்னுடைய வரலாற்றில் என்ன பண்ணான்னு கடவுள் தந்தை எனக்கு தெரியாது, ஆராய்ச்சிலாம். அப்போ பால் தயிர் ஆகியது, தயிர் வெண்ணெய் ஆகியது. வெண்ணெயை அந்த அக்னியில் போட்டு காய்ச்சினால் அது நெய் ஆகிறது, கீ. அந்த தூப்புக்கு சில மருத்துவ குணங்கள் உண்டு. அது பேர் தூப்புன்னு பேர் மராட்டி பாஷையில. அந்த தூப்புக்கு நிறைய விசேஷ குணங்கள் உண்டு, ஆயுர்வேத குணங்கள் உண்டு, பெரிய சித்தாந்தங்களும் தத்துவங்களும் இருக்கு. அதை வைத்துத்தான் ஹோம திரவியமாக உபயோகிச்சு ஹோமங்கள் செய்வார்கள். அதில் சக்திகள் எல்லாம் வெளிப்படும். அப்ப இங்கு ஆரம்பிச்சு பாலில் ஆரம்பிச்சு தயிராகி, வெண்ணையாகி, நெய்யாகி எல்லாமாக ஆகிறது. இதுவாகி அதுவாகி எதுவாகி எல்லாமாகவும் ஆகியிருப்பவன் இறைவன். அப்படிங்கிற உணர்வை தேகிகே தான் தியான தத்தத்தை முகவலா சூரிய ஜெய்சா. பிரகாசம் உனக்கு கிடைக்காது. சூரியன் எப்பவுமே பிரகாசமா இருக்கு. சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாது. உனக்கு ஆரம்பமாவதால் உனக்கு அஸ்தமனம் உண்டு. சூரியன் ஏதோ ஒரு இடத்தில் அண்ட சராட்சரத்தில் சூரியன் பிரகாசமே இருந்து கொண்டேதான் இருக்கும். 24/7. நமக்கு அந்த பாஷை சொன்னா புரியும். இப்ப எல்லாருக்கும் புரியும். படிக்காதோட அதை மட்டும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். 24/7 நாள் பூரா, 7 நாளும், மாசம் பூரா, வருஷம் பூரா, இயர்ஸ் டுகெதர். இப்படி எல்லாம் சொன்னா புரியுது. விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஞானேஸ்வர் சொல்றார், மந்துனி நவநீதா தைசேகே அனந்தா. இதை ஒன்னால புரிஞ்சுக்க முடியாது. இதை தர்க்கம் பண்ணி இதை நேரம் வீணடிச்சு கடைசியில் இப்ப தெரிஞ்சுட்டா இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. வெண்ணெய் வேணுமா, தயிர் வேணுமா, மோர் வேணுமா, நெய் வேணுமா, என்ன வேணும், அதாவது அந்த பாத்திரத்தை போட்டு கொடுத்துருவாங்க. எவ்வளவு எளிமையாக்க. அத மாதிரிப்பா மந்துனி நவநீதா தைசேகே மாயா வெர்த்த கதா சாண்டி மார்பு பண்ணாத. அதாவது உன்னுடைய நேரத்தை வீணடிக்காத. ஏக ஹரி ஆத்மா ஜீவ சிவ சம வாயா தூ துர்கம நாகாலிமன ஞானதேவ பாட்ட ஹரிஹா வைகுண்ட வரலா கனத்தாட்ட ஹரிதிசே. हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा, पुण्याची गणना कोणा. हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा, पुण्याची गणना कोणा. இந்த நிலைக்கு ஒன்ன முதல்ல எடுத்துட்டு போறது மாவுளி ஞானேஸ்வர். எப்போ சின்னவதா இருக்கும்போதே, பால்யத்திலே. அவருக்கு இன்னும் உபநயனம்லாம் கூட ஆகல. உபநயனங்கிறது ஒரு நிலை, ஒரு தெளிவு, ஒரு தகுதி. எல்லாம் தகுதி. 3 வயசு 3 வயசுக்கு அப்புறம் தான் பிளே ஸ்கூல். அதுக்கு மேல ஆசைப்பட்டா கூட கிடையாது. அப்புறம் எல்கேஜிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, யூகேஜிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். நாங்க படிச்சதே நேர ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தைக்கு என்ன ஒரு எழுத என்ன எழுதுறோம், ஒன்றும் எழுத தெரியாது. போட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்லேட்லாம் கிழிச்சு ஒரே கோடு. எங்க பார்த்தா எல்லா ஸ்லேட்லயும் கோடு. கொட்டா போட்ட ஸ்கூலு.
இந்த தர்க்கம் எல்லாம் வேண்டாம். ஞானேஸ்வர் நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கார். நிவர்த்திநாத் அடையாளம் காட்டுறார், தன்னை அடையாளம் காட்டிக்கல. ஏனால் இவரை பின்னாடி நிவர்த்திநாத் அடையாளம் காட்டுவதற்கு திட்டம் எல்லாம் போட்டாச்சு, ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டாச்சு. வரப்போறார், ஒரு பெரிய நிலைப்பாடை ஏற்படுத்த போறார், ஒரு பிரம்மாண்ட சூட்சுமத்தை எளிமையாக்க போகிறார். ராமகிருஷ்ண ஹரி என்ற பீஜாட்சர மந்திரத்தை எளிமைக்கும் எளிமையாக்கி பாமரனுக்கு பகிர்ந்து உணராமலேயே தேகி கேட்டான் ஞான தத்திரத்தை முகவலா சூரிய ஜெய்சாங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அழைத்து கொண்டு போறார் ஞானேஸ்வர். அதை தானே சொல்றார், ஞானதேவ மணி நயனாஞ்சி ஜோதி ஜானாவே ரூபியச்சி துபி ஜனானா. சாதுக்கள் நடந்து போகும்போது இந்த உணர்வோட பாருங்கள், உங்களுக்கு எல்லாருமே ஞானேஸ்வரா தெரியும். உங்களுடைய பார்க்கிற கண்ணுல மாலை கண் நோய் இருக்கு, மஞ்சக்கா மாலை ஜாண்டிஸ்ன்றதுக்கு அந்த காலத்துல இருந்து இது ஒரு பில்டிங்க பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் பில்டப் பண்ணிருக்கோம். ஒண்ணும் இல்ல சார், ஏதோ ஒரு சின்ன பார்க்கிற கண்கள்ல கோளாறு இருக்கு. தெளிவான ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண எழுத்தா ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண எங்கிட்டையும் ஹரி இருக்கான். ஹரிபாட்டு பத்திரமா உள்ள இருக்கட்டும். நாம கொஞ்சம் கொஞ்சமா சந்தனம் மாதிரி தேஞ்சு 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 கடைசியில சின்ன கட்டையாயிடுமே. ஒருவேளை ஞானம் வந்தா இது இறைவனுடைய நெறிமுறை. ஞானத்திற்காக ஆசைப்படுவது தவறில்லை. ஞானத்துக்காக போக வேண்டிய மார்க்கத்தை தேர்வு செய்வது தப்பில்லை. ஆனால் தேர்வு செய்வதற்கு முன்னால், நீ முடிவெடுப்பதற்கு முன்னாலே உனக்கு ஒரு அறிகுறியை அடையாளம் காட்டுவார் இறைவன். அதுதான் ஆத்மா ராமா தோச்சி ஜானா. வந்துட்டா ராம்ங்கிறது சுலபம் இல்லையா, எல்லாருக்கும் வரும். எல்லாம் அழகா சொல்றான். ராமகிருஷ்ண ஹரி யூரோப்ல, ரஷ்யால, யூஎஸ்ல என்னென்ன பாஷை உங்களுக்கு தெரியுமா? சைனா சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுல, அங்க வேற ரெஜிமெண்ட் சொன்னாங்க உள்ள தூக்கி ஜெயில போட்டுறாங்க, மனசுக்குள்ள ஸ்மரிச்சு பழகும். யாருக்கு வேணா என்ன ரா சொன்னா போற இம்மு முடியும். ரா நான் ராமே சொல்லல, விளையாட்டுக்கு சொல்லல. ராம் 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 நான் ராதா சொல்றேன், இம்மல தான் முடியறது பாருங்க. அதை சொல்ற பெரிய சித்தாந்தம், பெரிய வேதாந்தத்தினுடைய அங்கம் அந்தம். அதை சொல்றாரு. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரகடனமாக இந்த சாங்கதேவருக்கு தெரிவதற்கு முன்னாடி சாங்கதேவர் அவருடைய அந்த அஷ்டாங்க சித்திகளை அடைஞ்சவர். அந்த சித்திகள் அடைஞ்சவர்களுக்கு முதல்ல ஒரு அகமும் காரமும் வரும். அதுக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்லுவோம். வரும், வராதுக்க தப்பும் இல்லை. அதெல்லாம் வர ஞானதேவர் வரார். ஞானதேவ் மகாராஜ் கி ஜெய், சாங்கதேவ் மகாராஜ் கி ஜெய், சாங்கதேவ் மகாராஜ் சாங்கதேவ் பெரிய கோஷம். இந்த ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய் வரல. இப்போ வாஸ்தவம் அது, அவருடைய சரித்திரம் தான். சாங்கதேவ் மகாராஜ் பின்னாடி ஒரு கோஷ்டி வருது, அவள சீடர்கள். என்னன்னா புலியில உட்காந்து, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. புலியில உட்காந்து ஒரு பயம் தானே. நமக்கு தெரிஞ்சு சபரிமலை ஐயப்பன் உட்கார்ந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் அது பவ்யமா தான் போறாங்க. யாரா இருந்தாலும் அங்க கான்ட்ரவர்சி கிடையாது. இருமுடியை தரிச்சு அந்த கருப்பு வஸ்திரத்தை போட்டு 2 நாளைக்கு அவன் நியமத்தை பண்ணா போறோம். மிச்சம் இருக்கிற முழுமண்டல நியமத்தை ஐயப்ப பண்ணிடும். இவன் பண்ண மாட்டான், இவன் நினைச்சிட்டு இருப்பான் நாம தான் பண்றோம்னு. காலையில ஒரு ஸ்நானம் பண்ணுவான், இரவு என்ன ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன மாதிரி தான், காலையில ஒரு கோவிந்தா, ராத்திரி ஒரு கோவிந்தாவை செஞ்சவன் நாரதவனோட உசத்தி ஆயிட்டான். நாரதரோட. ஆனா நாரத முனிவரை ஒரு உதாரணத்திற்காக உபயோகப்படுத்த. நாரத முனிவருடைய நிலையே வேறு, ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற உதாரணம் காட்டினா நமக்கு சாமானியனுடைய பரிபக்குவமும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத அக்ஷரங்களுடைய பிரபாவங்கள் அப்படி வந்து நமக்கு ராமகிருஷ்ண ஹரி பீஜாட்சர மந்திரம் சந்த் ஞானேஸ்வரால உபதேசம் ஆயிருக்கு. சிறு வயதிலேயே நமக்கு உபயோகம். காரணம், அவருடைய குரு சாட்சாத் பரம ஈஸ்வரன் கைலாசவாஸ். அவன் குருவாக வந்து குருவினுடைய கொடுத்த மந்திரம் என்ன? நமசிவாயா சொல்லிருக்கலாம். அவர் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதுன்னு இல்லை. ராம் கிருஷ்ண ஹரின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். ராமகிருஷ்ண ஹரி
பீஜாட்சர மந்திரமானதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாங்கதேவர் புலியில வரா, சாங்கதேவ மகாராஜ்க்கு ஜெய சொல்றா. உடனே சாதாரண ஒரு சின்ன சுவர் இடிபாடுகளோடு இருக்கு. அதாவது ஏற்கனவே கட்டின வீடு பத்ரத் தன்னுடைய பந்தோபஸ்துக்காக ஒரு மதில் சுவர் சொல்லுவா இல்லையா, அந்த மதில் சுவர் கொஞ்ச நாள் கழிச்சு டிலாபிலேட்டட் ஆகும்போது அதுக்கு பேர் குட்டி சுவர்னு பேரு. அது நிறைய இடத்துல இடிஞ்சிருக்கும். காசு இருக்காது அந்த நாள்ல, காசே கிடையாது பொதுவா. இது ஆளை கூப்பிடணும், இதை பண்ணணும். குட்டி சுவர் ஆகணுன்னே அந்த குட்டி சுவர் மேல ஞானேஸ்வர் உட்காந்துருக்காரு, பக்கத்துல முக்தாய் உட்காந்துருக்கா. சும்மா சாதாரண அண்ணா ஏதோ கோஷம் கேட்குது, சாந்தே மகாராஜ்க்கு சாந்தே நம்ம பார்த்தோமே ஒரு இடத்துல இந்த இறந்த சடலங்களை எல்லாம் உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்ப நீங்க கூட போய் எனக்கு எல்லாம் மராட்டி பாஷையில சொல்றா. ராமகிருஷ்ண ஹரி சொல்ல உடனே அது எழுந்தபடியே அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அது சௌக்கியமா இருக்கு. காரணம் ராமகிருஷ்ண ஹரி பீஜாட்சர மந்திரத்தை குரு உபதேசம் பண்ணினால அதற்கு அத்தனை சிரேஷ்டம் இருக்கு. அது ஒன்னே ஒரு வேற எதுவுமே வாழ்க்கையில தெரிய வேண்டாம். உனக்கு என்ன தெரியும்னா ராமகிருஷ்ண ஹரி தெரியும்னா போ அப்படின்னு அனுப்பிச்சுடுவா. உனக்கு என்ன தெரியும்னு யம தூதுவர்கள் கேட்பாளாம். ராமகிருஷ்ண ஹரி கேட்டவனே எல்லாம் தள்ளின்றாங்க. காரணம் என்னன்னா யம தர்மராஜன் கட்டளை கொடுத்துருக்கான் அவனுக்கு, ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு வந்தா ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுவோம். He is coming in a special open green channel. நீங்க ஏதாவது ஏழாவிடம் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அரசியல் அங்கேயே இருந்திருக்கப்போ ஆக மொத்தம் ஞானேஸ்வரனே சொல்றார், நாம என்ன செய்யணும்னா அப்படின்னு. ஏன்னா கீழே இறங்கணும்னா அவருடைய ஹெல்ப் பண்ணுவோம். சின்ன குழந்தை உடனே சொல்றார், ஒண்ணும் கவலைப்படாத, அந்த குட்டி சோர் மேல உன்னுடைய இடது கையே வெய்யே வச்சு ராமகிருஷ்ண ஹரி சொல்றார். உடனே ராமகிருஷ்ண ஹரி சொல்றார், சோவரே போன்னு சொல்லு, சோவரே போன்னு போயிட்டே இருக்கு. சாங்கதேவர் இந்த பக்கம், சாங்கதேவ மகாராஜ்க்கு ஜெய, இந்த பக்கம் ஜனங்கள் பாருங்க. ஞானேஸ்வர
भवानी आई गोंधळाचा घेव मांडरगडच्या काळूबाई गोंधळाचा घेव मांडरगडच्या काळूबाई गोंधळाचा घेव काकर्डीच्या मोठा आई गोंधळाचा घेव काकर्डीच्या मोठा आई गोंधळाचा घेव करणी दारू संकळ शिंगी गोंधळाचा घेव करणी दारू संकळ शिंगी गोंधळाचा घेव ओम 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 पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव